அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம். தாமிரபரணி கரைபுரண்டு ஓடும் ஒரு ஏரியா அப்படின்னா இது பாபநாசம் தான். பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க சிறந்த பாபநாசம் அப்படிங்கிறதுல பாபநாசம் முதலில் தான் இருக்கும். இப்போது வந்த வெள்ளத்தில் இதில் எந்த அளவுக்கு தண்ணி போச்சுது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போது 30/12/2023 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. அதில் மறுநாள் மழை வரதா எச்சரிக்கை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 6000-7000 கன அடி தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க. அது கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நார்மலாக வரக்கூடிய தண்ணியை விட ஒரு 4 அடி கூடுதலாக வருது. மேலே வேட்டி தொங்குது, அது என்ன அப்படிங்கிற பார்க்குறீங்களா? அது வந்து அன்னைக்கு பெஞ்ச மழையில் தூக்கிக்காந்து தொங்க விட்டது. இதை மாதிரி வேட்டி சேலைகளை வந்து நிறைய பேர் தண்ணியில் விட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த தேங்கி கிடந்து வெளியில் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் தெரியுது. இது இப்போது பாபநாசம் கோயிலுக்கு நேர் வந்து தாமிரபரணி ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பைப்பு ஒரு 10-15 அடி குறையாமல் இருக்கும். அந்த இது வரைக்கும் தண்ணி போயிருக்கு. இப்போ நான் நிற்க இடத்துல வந்து ஒரு மொட்டை மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் வரைக்கும் போயிருக்கு தண்ணி. அந்த மரம் வந்து இப்போது சாதாரண இப்போ போயிட்டுருக்க தண்ணியில் வந்து 15 அடி உயரம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. இப்போது 5 அடியில் தண்ணி வந்து 15 அடினா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 20 அடிக்கு மேலே தண்ணி மேலே போயிருக்கு. ஆக்கிரமிப்பு அதிகமாக செய்யப்படாத ஒரு நதிக்கரைனா அது தாமிரபரணி நதிக்கரை தான் இருக்கும். இருந்தாலும் மணல் நிறைய கொள்ளடிக்கப்பட்டு விட்டது. அது தவிர்க்க முடியல. மேலும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம கடற்கரையை போய் அடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இவ்வளோ தூரம், அதாவது இங்கேருந்தே இந்த மொட்டை மரத்தை தான் சொன்னேன், அது மேலே வரைக்கும் அந்த துணி அதெல்லாம் கொண்டு போட்டுருப்பாங்க. இங்கேருந்தே 20 அடி உயரத்தில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே எந்த லெவலுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.